இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பி பாக்யலட்சுமி சீரியலில் கதை அதே இடத்துல நிற்குது. அதாவது கோபிக்கு இந்த பக்கமும் நிம்மதி இல்லை, அந்த பக்கமும் நிம்மதி இல்லை, அங்கேயும் மரியாதை இல்லை, இங்கேயும் மரியாதை இல்லை, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு நிலமை இருக்குது. இங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியல, பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசை, ஆனால் பிள்ளைங்களும் வெறுப்ப முடிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவருடைய நடவடிக்கைகள்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு பாசக்காரலாம் இருந்த மாதிரி தெரிஞ்சதில்லை. பிள்ளையுடைய பர்த்டேவை மறந்ததாகட்டும், இனியான்னு சொல்லிட்டு இனியாவோட பர்த்டேவை மறந்ததாகட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா இனியாவும் சேர்ந்து பாக்கியாவோட ட்ரிப்புக்கு கேரளா போயிருக்கும் பொழுது வேணுனே பாக்கியாவோட லைசன்ஸை ஒழிச்சு வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்றதாகட்டும், பல தடவை ஈஸ்வரியும் அவமானப்பட்டா, தாத்தா அவமானப்பட்டா பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்திருக்காரு. ஸோ குடும்பத்து மேலே ரொம்ப பாசமான எல்லாம் கிடையாது. அவரோட சுயநலம் இருந்துச்சா யாரை வேணாலும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். இப்போ அவருக்கு இருக்க காண்டு என்ன, இப்போ தான் பிள்ளைங்க மேலே அந்த விஷயத்துலலாம் அவருக்கு இருக்க காண்டு என்னன்னா, பாக்கியா அவங்களுக்குலாம் முக்கியமான ப்ரொவைடர்னு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற ஒரு நிலைமையில பாக்கியா இருக்காங்கிறதும், இவருடைய தேவை அவங்களுக்கு இல்லைங்கிறதும் அவர்களுடைய காண்டா இருக்குன்னாச்சா. நம்ம தான் மேலே, நம்ம தான் வசதின்னு நினைப்போம், இவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நினைச்சோம், அதை பண்ண அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிற காண்டு தான் திருப்பி அங்கே போய் தொல்லை கொடுக்கறது, பாக்கியாவை கஷ்டப்படுத்த பார்க்கறது, காயப்படுத்த பார்க்கறது, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் அங்கே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறதுனால அவருடைய காதல் மனைவியான ராதியா கிட்ட அவரால் பாசமாக இருக்க முடியல, ஒழுங்காக இருக்க முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டை எட்டி பார்த்துட்டே இருக்குது, இல்லை அந்த வீட்டுக்கே போயிடலாங்கிறது அப்படின்னு பல விஷயங்களை பண்ணிருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படின்னு நம்மளும் சரி விட்டாலும் கூட, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராதியா மேலேயும் ஒரு ஒழுங்கான பாசத்தோடு இருக்காரான்னு பார்த்தா பாதி நேரங்களில் அவங்களோட மனசை புரிஞ்சுக்காமல் இதையா பண்ணுறதும், அவங்கள பற்றி குறை சொல்கிறதும், அவங்கள்ட்ட காசு இருக்குது என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதாகட்டும், பல விஷயங்கள் அதுலேயும் பண்ணுவார். இதில் இப்போ ராதிகா ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகி, உனக்கு அவ்வளோதானே என் கூட இருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு, என் கூட இருக்கிறது தான் உங்கள் பிள்ளையும் உன்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்பா என் கூட இருக்கிற, டிவோர்ஸை வாங்கிட்டு கிளம்பு, விவாகரத்தை வாங்கிட்டு கிளம்பிடுங்க, இங்கே இருக்க வேணாம் கோபி, நீங்கள் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு சொந்த வீடு இருக்குது, அதை விட்டு நான் ஏன் அந்த குட்டி வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் தான் எதிர்த்தாப்பில் உங்கள் வீட்டுக்கு கிட்ட வரணும்னு வந்தீங்க, இப்போ அதெல்லாம் தேவையில்லை, கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இவங்க சொந்த வீடு கட்டி அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்து தெருவில் தான் இருக்குன்றது அதுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து கிரகப்பிரவேசமாக போனாங்க. அப்போ ராதிகாட்ட கார் இருக்கும், ராதிகாவே தான் கார் ஓட்டுவாங்க, ராதிகாவே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா இவரை தான் கார் ஓட்ட சொல்கிறது என்ன, வாடகை வீட்டில் உட்காந்துக்கிட்டு பழைய வீட்டை அப்படியே அம்போன்னு விட்டது என்னன்னு சொல்லிட்டு பல லாஜிக் இல்லாத மீறல்கள் 1000 எபிசோட் தாண்டினதுனால கதையில் இழுத்து ஆகணுங்கிறதுக்காக பழைய கதையெல்லாம் நம்ம மறந்துருப்போங்கிற நம்பிக்கையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு புலம்பி தள்ளிட்டு இப்போ குடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இப்போ கடைசியில் பாக்கியாட்ட திருப்பி பாக்கியா நான் திருப்பி இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னும், இல்லை திருப்பி இந்த வீட்டுக்கே நம்ம போயிடலாம், நான் ராதிகாவை டிவோர்ஸ் பண்ணால் இப்போ நான் பாக்கியா ஏற்றுப்பாளா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு செஞ்சில கூப்பிட்டு பேசுகிறதோ அடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இதுதான் சரியோன்னு தோணுது அப்படின்னாலும் கூட அதை பாக்கியா ஏற்றுக்கூடாது. இவர் செஞ்ச காரியத்துக்கு, இவருடைய குணத்துக்கு இவங்க திருப்பி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இத்தனை நாள் சீரியலை பார்த்து நமக்கே அது கடுப்பான விஷயமா இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பி பாக்கியா